மாநிலத்திலிருந்து வந்து இங்க அமைதியான முறையில் தொழில் செய்துட்டு இருந்தவங்கள அவதூறா பேசி, அதாவது அவதூறுனா அசிங்கமா பேசி அவங்க வீட்டு பெண்களை இழிவா பேசுறது மீது நம்ம புகார் கொடுத்திருக்கோம். அந்த புகாரின் பேர்ல வந்து நார்த் ஜேசி ஆபீஸுக்கு வந்து பெட்டிஷன் வந்தது, சைபர் கிரைம் வந்தது. இப்ப அவங்க சட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த சட்ட நடவடிக்கை வந்து காவல்துறை எடுத்த நடவடிக்கை. நம்ம அது வந்து காவல்துறை எடுத்த நடவடிக்கைக்கு நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கோம். அவங்களும் நமக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனா இது மட்டுமே இந்த வழக்குல பத்தாது. ஏன்னு சொன்னா அவன் வந்து ஏற்கனவே ஜாதி ரீதியா பிளவு ஏற்படுத்த பார்த்து தமிழ்நாட்டில் அவன் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டவன். யாதவ சமுதாயத்தை இழிவுபடுத்தினான்னு சொல்லி மறைமலை நகர் போலீஸ் அவன் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடிச்சாங்க. இப்ப இந்திக்காரவங்க தமிழ்காரவங்க சொல்லி இங்க மொழி பிரிவினை ஏற்படுத்துறதுனால நாமெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு ஒண்ணு கூடி தமிழ்நாட்டுடைய உள்துறை செயலாளர் ஹோம் செக்ரட்டரியை சந்திச்சு அவனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க சொன்னோம். என்எஸ்சியில சிறையில் அடைச்சாதான் ஒரு வருஷத்துக்கு பெயில்ல வர முடியாது. அவன் இனிமேல் எதிர்காலத்தில் வேற யாரையும் இது மாதிரி பேச, நம்மளையும் பேசக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது. காவல்துறை நமக்கு நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க.